இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் அந்த அணியை உச்சத்துக்கு கொண்டு சென்றவருமான முகமது அசாருதீன் ஒரு விடயத்தை பேசியிருக்கிறார். அதாவது, நான் 4 ஆண்டுகள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்திருக்கிறேன். ஆனால் அன்றைய இந்தியா கிரிக்கெட் அணியும் இன்றைய இந்தியா கிரிக்கெட் அணியிலிருந்து வித்தியாசமாக உணர்ந்தது. ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பையை அணி வென்ற பிறகு கோப்பை ஒரு கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அது என் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பியது. முகமது சிராஜும் அணியின் ஒரு பகுதியாக இருக்கிறார். ஜெய்ஷா எப்போதாவது கோப்பையை சிராஜிடம் கொடுத்து அதை ஒரு மசூதிக்கு எடுத்துச் செல்ல அனுமதிப்பாரா? அது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த நாட்டில் மில்லியன் கணக்கான முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். ஆனால் பலர் இன்னும் தங்களுக்கு வலுவான குரல் இல்லை என்று நினைக்கிறார்கள். எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் எங்கள் மசூதியை கட்ட முயன்ற போது எங்கள் வழியில் பல தடைகள் வைக்கப்பட்டன. இருப்பினும் நாங்கள் உறுதியாக இருந்து பாபர் மசூதியின் கட்டுமானத்தை தொடர்ந்தோம். ஜூன் மாதத்துக்கு முன்பு அதை முடித்து ஆசியாவின் மிகப்பெரிய மசூதிகளில் ஒன்றாக மாற்றுவதே எங்களது குறிக்கோள். எனக்கு எதிராக ஒரு வழக்கு கூட தொடரப்பட்டது. ஆனால் நான் பின்வாங்கவில்லை. மீண்டும் புதிய பிரச்சனைகள் வந்தால் நான் இன்னும் உறுதியாக நிற்பேன். இந்திய அரசியலமைப்பு முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் சம உரிமைகள் உண்டு என்று கூறுகிறது. மேலும் அந்த உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று இவ்வாறு பேசியிருக்கிறார் முகமது அசாருதீன். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க.